வெண்ணிலா விஜய் லைஃப்பை விட்டு போனாதான் நான் விஷயத்த சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி லேட் பண்ணிட்டு இருக்கிறாம சீக்கிரமே நம்ம விஜய் கிட்ட அவர் அப்பாவாக போகிற விஷயத்த போட்டுடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விட்டு கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தருவீங்க. அட ஆமாங்க. எதுக்காக இப்படி காவேரி பிடிவாதமாக இருக்கிறாங்க? வெண்ணிலா விஜய் லைஃப்பை விட்டு போனால் தான் விஜய் வெண்ணிலா விஷயத்தில் ஒரு முடிவு எடுக்கணும், அப்புறம் தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இருக்கிறது நல்லாவே இருக்குது. சுத்தமாக பிடிக்கலங்க. சீக்கிரமே விஜய்கிட்ட இந்த விஷயத்த சொன்னால் தான் பார்த்தீங்கன்னா இன்னுமே ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். டுடே எபிசோடில் நம்ம நிவின் கிட்ட காவேரி பேசும்போது இதே தான் சொல்லியிருப்பாங்க. நம்ம நிவின் சொல்லுவார், இந்த மாதிரி யார்கிட்ட சொல்கிறியோ இல்லையோ தயவு செஞ்சு நீ விஜய்கிட்டயாச்சும் இந்த விஷயத்த சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது இந்த மாதிரி வெண்ணிலாவை பற்றி தான் பேசியிருப்பாங்க. வெண்ணிலானால தான் இந்த வீட்டை விட்டே நான் வந்தேன், அதனால் கண்டிப்பாக வெண்ணிலாவுக்கு ஒரு முடிவு கட்டினா மட்டும்தான் நான் அந்த விஷயத்த சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனாலும் இந்த விஷயம் கண்டிப்பாக நம்ம விஜய்க்கு தெரிய வேண்டிய ஒரு விஷயம் தானே. இதை எதுக்காக மறைச்சி வச்சுருக்கணும், அதுதான் என்னோட ஒரு கருத்து. லேட் பண்ண பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம காவேரிக்கு தானே பிரச்சனை. ஒவ்வொரு நாளும் போக போக அதெல்லாம் அவங்க எவ்வளோ மிஸ் பண்ணுறாங்க. அந்த நாள்லாம் எவ்வளோ ஒரு முக்கியமான நாள். அந்த ப்ரெக்னென்ட் ஆனதுக்கப்புறம் தன்னோட ஹஸ்பண்ட் கூட இருக்கிறதா ரொம்பவே சந்தோஷமான ஒரு ஒரு தருணம். அதையே நம்ம காவேரி எதுக்கு தள்ளி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லணும். முடிஞ்ச அளவுக்கு நம்ம நிவினுமே பேசி பார்க்குறாரு. ஆனால் நம்ம காவேரி ரொம்பவே பிடிவாதமாக தான் இருக்கிறாங்க. ஒரு பக்கம் நிவினுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இந்த விஷயம் தெரியாமல் இருந்தால் கூட அவருக்கு அது பெருசாக தெரிஞ்சிருக்காது. தெரிஞ்சுமே காவேரி இப்படிலாம் கஷ்டப்படுறது, அதுவும் இந்த மாதிரி டைமில் வெயிட்லாம் தூக்கக்கூடாது. நம்ம காவேரி அதை பண்ணும்போது யாராக இருந்தாலுமே எப்படிங்க முடியும், ஒரு மாதிரி கஷ்டமாக தானே இருக்கும். அதே தான் நிவினுமே சொல்லியிருந்திருப்பாரு. இந்த இடத்துல நான் யாராக இருந்தாலுமே நான் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணியிருப்பேன் காவேரி, ஆனால் நீ பண்ணுறது கரெக்டே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா இதனால் குழந்தை இதனால் அஃபெக்ட் ஆகும், பாவம் அதுவும் தானே கஷ்டப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நிவின் சொல்லியிருப்பாரு. ஆனாலுமே இந்த இடத்துல நம்ம காவேரி கண்டிப்பாக அப்படிலாம் இருக்காது, என்ன மாதிரி என் குழந்தை ரொம்பவே தைரியமாக இருக்கும், எந்த சுச்சுவேஷனாலும் கண்டிப்பாக அதை ஃபேஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே கெத்தாக சொல்லியிருப்பாங்க. அது ரொம்பவே பிடிச்சிருந்தது. காவேரி மாதிரி தானே அவங்க குழந்தையும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் காவேரி ரொம்பவே தைரியமான பொண்ணு தான். அந்தளவு அவ்வளோ சீக்கிரத்தில் காவேரி கண்டிப்பாக உடஞ்சிட மாட்டாங்க. நம்ம ஸ்டார்டிங்லேருந்து பார்க்குறோம் அவங்க எவ்வளோ விஷயங்களை ஃபேஸ் பண்ணியிருக்கிறாங்க தனியால். அதனால் பார்த்திங்கன்னா இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு தான் நினைக்க தோணுது. ஆனால் இந்த மாதிரி டைமில் அது கொஞ்சம் ரிஸ்க்கு தான். ஏன்னா குழந்த தானே முக்கியம். கொஞ்சம் காவேரி கொஞ்சம் நல்லா யோசிக்கணும். ஏன்னா இப்போ ஒரு பக்கம் மாமி சொன்ன ஒரு விஷயம், நம்ம கங்கா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்க, அதை பற்றி சொல்லும்போது இங்கே நம்ம விஜய் அதை வர மாதிரி எடுத்துக்கிட்டாரு. நம்ம காவேரி தான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, அப்போது அவள் பேசணும்னு நினச்சது இந்த விஷயம்தான் சொல்லிட்டு பல கற்பனைகள் இங்கே பார்த்திங்கன்னா நம்ம விஜய் மனசுக்குள்ளே ஓடிட்டுருக்கு. நம்ம அந்த காவேரி ஹக் கேட்டதும் அதெல்லாம் யோசிச்சு பார்க்குறாங்க. இங்கே நம்ம விஜய் ரொம்பவே ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கிறாரு. அப்படியே துள்ளி குதிக்கிறதா இருக்கட்டும், என்னென்ன பண்ணுறாரு சந்தோஷத்தில் பார்த்திங்கன்னா ஆளை கையிலேயே பிடிக்க முடியல. இத்தனைக்கு பக்கத்தில் யாரும் இல்லாதப்போ இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கிறேன்னா அவ்வளோதான். நம்ம காவேரி பக்கத்தில் இருக்கும்போது என்ன பண்ணுவாருப்பா. ஆனால் அவ்வளோ அழகாக இருந்தது, க்யூட்டாக. அது எவ்வளோ ஒரு ஹாப்பி மூமெண்ட்ஸு. அதை போயிட்டு இப்படி காவேரி இப்படி மறைச்சி வச்சுருக்கிறாங்களே, பாவம் விஜய் அப்படின்னு தான் சொல்லணும். அதனால் காவேரியும் பாவமாக தான் தெரிகிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த அன்பு, அந்த அக்கறை எதுவுமே கிடைக்கல. இங்கே தன்னோட அக்காவுக்கு எல்லாமே கிடைக்கிது. அதை பார்த்துட்டு அவங்களும் ஏங்குறாங்க. இதெல்லாம் எதுக்கு தேவையா அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லணும். இங்கே பார்த்தீங்கன்னா கங்கா குமரன் ஒரு பக்கம் எப்போ இவங்களுக்கு ரூம் இருந்து இப்போ இல்லாத மாதிரி தான். முன்னாடியாச்சும் ரூம் இல்லை, இப்போ தான் தனி ரூம் கொடுத்துட்டாங்கல்ல, இதனாலுமே ரூம்குள்ளே வச்சு பேசிக்கலாம்ல. இங்கே பார்த்தீங்கன்னா அவங்களோட ஒரு அட்டகாசம் தாங்க முடியலைப்பா. இங்கே பேபி உருவான உடனே ஹார்ட் பீட்டு இப்படி காதை வச்சு கேட்டால் கேட்டுருமா. இங்கே நம்ம குமரனுக்கு அது ஒரு ஆசை. எல்லாமே பண்ணிகிட்ருக்குறாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் ரொமான்ஸ் போயிட்டுருக்கு அவங்களுக்குள்ள அவ்வளோ அழகாக. அந்த டைமில் பார்த்திங்கன்னா நம்ம காவேரி வந்துடுறாங்க. வந்துட்டு அதை பார்த்துட்டு அவங்களுமே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி சந்தோஷப்பட்டுட்டு தான் நிற்கிறாங்க. இங்கே காவேரியை பார்த்ததுமே கங்கா அண்டு குமரன் ஒரு மாதிரி ஷாக் ஆகிடாங்க. ஐயோ காவேரி வந்துட்டான்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி வெக்கப்பட்டு இருக்கிறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே நம்ம காவேரியுமே அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க.
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, கங்கா ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசுறாங்க. நம்ம இப்படி பண்ணுறது தப்புங்க. பாவம் காவேரிய வச்சுக்கிட்டு, அவ ரொம்பவே கஷ்டப்படுவாள். ப்ரெக்னென்ட் ஆன விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறமே எனக்கு ஒரு மாரி கஷ்டமா தான் இருந்தது. காவேரி இந்த நிலமையில இருக்கும்போது, நம்ம இப்படி சந்தோஷமா இருக்கதா? அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்போ சொல்கிறாங்களா. அத வந்து முன்னாடியே யோசிச்சிருக்கணும். இப்போ வந்து அப்படியே காவேரிய பத்தி வருத்தப்படுற மாரி பேசிட்டு இருக்கிறாங்க. என்ன ஒரு நியாயம்? என்ன இதில என்ன லாஜிக் இருக்கு? அப்படி ஃபீல் பண்ணுறவங்க என்ன பண்ணணும்? காவேரி லைஃப்பை எப்படி சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வரையுமே குமரன், கங்கா 2 பேருமே யோசிக்கல. அத பத்தி யோசிச்சிருந்தா இப்போ வரைக்குமே நம்ம விஜய், காவேரி பிரிஞ்சிருக்க மாட்டாங்க. ஆனா சும்மா வாய்க்கு இப்படி வந்து வாய் வார்த்தைக்கு இப்படி சொல்லிக்கிறாங்க. அட போங்கப்பா! அப்படி தான் வந்து சொல்லணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு சீனில் வந்து மாமி விஷயத்த சொன்னதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் வந்து காவேரியை பார்க்குறதுக்காக ஓடோடி வரப்போறாரு. கண்டிப்பா அது எந்த வேலை இருந்தாலும் இப்போது வெண்ணிலா மாமாவ தேடி போயிருக்கிறாரு. அந்த விஷயம் என்னாச்சுன்னு தெரில. ஆனா அத பாதியிலேயே விட்டுட்டு நம்ம விஜய் வந்து வர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. அவரால வந்து அதுக்கப்புறம் முடியாது. சத்தியமா வேறு எங்கேயுமே அவரால வந்து ஒரு அந்த ஃபுல் திங்கிங் வந்து வேறு எந்த பக்கமும் இருக்காது. ஃபுல்லா இப்போ பார்த்தீங்கன்னா, காவேரியை பார்க்கணும், பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம விஜயோட நினப்பு ஃபுல்லாமே இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா, இங்கே விஷயம் தெரிஞ்சு குமரனோட அம்மா கூட பார்த்தீங்கன்னா, ஊர்ல இருந்து வந்துட்டாங்க. கா கங்காவுக்கு ரொம்பவே அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும். டக்குன்னு எந்திரிக்கக்கூடாது. அப்படியே மெதுவா பொறுமையா தான் எழுந்திருக்கணும். வெயிட்லாம் தூக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களோட பங்குக்கு அவங்க பார்த்தீங்கன்னா, சில அட்வைஸ்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இங்கே நம்ம கங்காவும் ஊன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க. சாரதா அம்மா இருந்துக்கிட்டு நம்ம கங்காவுக்கு வந்து பால் ஆத்தி கொடுக்கும்போது, இந்த மாரி "இங்கே பாரு சாரதா குங்குமப்பூ போட்டு கொடு. அப்பதான் வந்து குழந்தை நல்லா செக்கச்செவேன்னு பிறக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க. இங்க பக்கத்துல காவேரி தான் இருக்கிறாங்க. இங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து டம்ளர்ல வந்து குங்குமப்பூ போடுறாங்க. அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு அவங்களுக்கும் ஆசை வந்துருச்சு சாப்பிடணும்னு சொல்லிட்டு, பக்கத்துல இன்னொரு டம்ளர் இருக்கு. அதுலயுமே சேர்த்து பார்த்தீங்கன்னா போட்டுறாங்க. இத வந்து சாந்தியம்மா நல்லாவே நோட் பண்ணிடுறாங்க. "அடியே காவேரி எதுக்கு 2 டம்ளர்ல போடுற குங்குமப்பூ?" அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. இங்க அப்படியே காவேரி முழிச்ச மாரி நிக்கிறாங்க. "என்ன உனக்கும் ஆசை வந்துருச்சா? உனக்கும் ஆசையா இருக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. உடனே நம்ம காவேரி இருந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா, ஊன்னு சொல்லிட்டு தலையாட்டிர்றாங்க. அவ்வளோ அழகா அப்படியே சந்தோஷத்தோட. உடனே இங்கே சாந்தி அம்மா இருந்துக்கிட்டு, "அப்பப்போ போயிட்டு உன் புருஷனோட வாளு. இல்லைன்னா பேசாம இரு. இதுக்கெல்லாம் ஆசைப்படக்கூடாது. இது வந்து கங்காவுக்கு வாங்குனது. கங்கா மட்டும் தான் சாப்பிடணும்" அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அம் காவேரி மூஞ்சில அடிச்ச மாரி வந்து பேசி விட்டுறாங்க. ஆனா வந்து இந்த இடத்துல வந்து சாந்தி அம்மா மேல கோவம் வரல. காவேரிய கஷ்டப்படுத்திட்டாங்க தான். ஆனாலும் இப்படி பேசினாவாச்சும் காவேரி வந்து போயிட்டு விஜய் கூட வாழுவா வா கொஞ்சம் ரோசப்பட்டு போயிட்டு அவங்க ஹஸ்பண்டோட வாழட்டும்னு சொல்லிட்டு தான் சாந்தியம்மா இப்படி சொல்லுவாங்க. ஆனாலுமே பார்த்தீங்கன்னா, நம்ம காவேரி போக போகிறாங்களா? இல்ல. அவங்க வேலைய பார்த்துட்டு இங்க இருக்க போறாங்க. ஒரு மாரி வந்து அவங்களுக்கு ஃபீல் ஆயிடுது. உடனே பார்த்தீங்கன்னா, அந்த இடத்த விட்டு வந்து வந்துடுறாங்க. அந்த வந்துட்டு தான் பார்த்தீங்கன்னா, இங்க வெளிய நின்னு தான் வந்து பால்கனியில தான் பால் குடிச்சிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து குழந்தைகிட்ட வந்து பேசிட்டு இருக்கிறாங்க. "செல்லம் நீ இதுக்காகலாம் கவலைப்படாத. எல்லாரும் பெரியம்மாவையே நல்லா பார்த்துக்கிறாங்களா? ஆம், நீ என்ன இத நினச்சுலாம் நீ ஒண்ணும் கவலைப்படக்கூடாது சரியா? அப்பாவுக்கு மட்டும் தெரிஞ்சா, 10 கிலோ கணக்குல வந்து குங்குமப்பூ வாங்கி தருவாரு" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, குழந்தைக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கிறாங்க நம்ம காவேரி. ஆ அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, இங்க இன்னொரு சீன் ரொம்பவே நல்லா இருந்தது. இந்த நம்ம கங்கா குமரன் அவங்க அந்த குழந்தை சத்தம் கேட்குதா, ஹார்ட் பீட் கேட்குதா அப்படின்னு சொல்லிட்டு வயித்துல காத வச்சு குமரன் கேட்கும்போது, இங்கே ரூமுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் சாரி நம்ம காவேரி இருந்துக்கிட்டு கற்பனைக்கு போயிட்டாங்க. அவங்க கனவு காண ஆரம்பிச்சுட்டாங்க. விஜய் வந்த மாரி. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, விஜய் வந்து இந்த மாரி சேம் நம்ம கங்கா குமரன் எப்படி பண்ணாங்க, அதே மாரி பண்ற மாரி பார்த்தீங்கன்னா, நெறையா நெனச்சு பார்த்துட்டுருந்தாங்க. அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு நம்ம விஜய் வந்து 3 பேரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னாரு. இதில நல்லாவே தெரியுது. நம்ம காவேரிக்கு வந்து பார்த்திங்கன்னா, ட்வின்ஸ் தான் பிறக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வெயிட் பண்ணி. இங்க விஜய் இருந்துக்கிட்டு தாத்தாவுக்கு கால் பண்ணி பேசுறாங்க. இந்த மாரி தாத்தா நான் வந்து ஊருக்கு தான் வரப்போறேன், வந்துட்டுருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க. என்ன விஜய் போன விஷயம் என்ன ஆச்சு? நீ எங்கேயோ வந்து மதுரை சரௌண்டிங் பக்கம், இந்த உசிலம்பட்டி அந்த பக்கம்லாம் போகணும்னு சொன்னியே, விசாரிக்கணும்னு சொன்னியே, என்ன அதுக்குள்ளேயும் வந்து வர்றேன் இப்போ தானே பேசினேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க. உடனே பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் வந்து அப்படியே சொல்றதுக்காக வந்து வாய் எடுக்கிறாரு. வேணாம் இத வந்து நம்ம ஃபோன்ல தாத்தா கிட்ட வந்து சொல்ல வேணாம். நம்ம காவேரிய கூப்பிட்டு போயிட்டு தாத்தாக்கு சர்ப்ரைஸ் குடுக்கலாம் அந்த விஷயத்த சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு
மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிறாரு. உடனே இங்கே தாத்தா கிட்ட வந்து சமாளிக்கிறாரு. இல்லை என்னன்னு தெரில தாத்தா, ரொம்பவே காவேரி ஞாபகமாக இருக்குது. அவகிட்ட வேற நான் சரியாக பேசலைல, அதனால தான் வந்து அவளை போய் பார்த்துட்டு அப்புறம் கூட நான் வந்து கிளம்பி போய்க்கிறேன் பொறுமையா ஆன்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. சரிப்பா, ஓகே, நீ வா, வந்துட்டு நீ அப்புறம் கூட போன்னு சொல்லிட்டு இங்கே தாத்தாவும் சொல்கிறாங்க. இங்கே ரொம்பவே சந்தோஷமாக காவேரியை பார்க்குறதுக்காக நம்ம விஜய் வந்து போகிறாரு. இங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம காவேரியை பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் பார்த்தீங்கன்னா நின்றுட்டு இருக்கிறாங்க. இங்கே பால்கனிலேயே காவேரி வருவான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நிற்கிறாங்க. காவேரி பார்த்தீங்கன்னா வெளியே வர மாதிரி இல்லை. இங்கே வீட்டில் எல்லாருமே பார்த்தீங்கன்னா நல்லா ஜாலியாக பேசி சிரிச்சுக்கிட்டு குழந்தை எப்போ தான் வெளியே வரும், 10 மாதம் ஆகுமான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆளுக்கு வந்து அவங்களோட ஒப்பீனியனை வந்து சொல்லிட்டு நல்லா ஜாலியாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. இங்கே காவேரி வெளியே வர்ற மாதிரியே இல்லை. நம்ம விஜயால் கொஞ்சம் கூட பொறுக்க முடியலை. இங்கே காவேரிக்கு ஒரு மெசேஜை போட்டு விட்றாங்க, ஏன்னா கால் பண்ண முடியாது, வேறு யாராச்சும் கால் அட்டன் பண்ணிடுவாங்க சொல்லிட்டு. கரெக்டாக அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம காவேரி ஃபோனை கையில் தான் வச்சுருக்குறாங்க. இந்த மாதிரி காவேரி, நான் வெளியே தான் இருக்கேன், சீக்கிரம் வா, உன்னை பார்க்கணும், உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மெசேஜ் பண்ணி விட்றாங்க. உடனே காவேரிக்கு வந்து மெசேஜ் சவுண்டு கேட்கவும் பார்த்தீங்கன்னா இங்கே ஃபோனை பார்க்குறாங்க. அப்போது விஜய் சைடில் இருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா மெசேஜ் இருந்திருக்கு. உடனே உள்ளே போயிட்டு அவங்க என்ன தான் அனுப்பிச்சுட்ருக்கிறார், என்ன இவர் அனுப்பிச்சுட்ருக்கிறார், போகும்போது ஒரு வார்த்தை கூட சொல்லலை, இப்போ என்ன மெசேஜ் பண்ணுறாரான்னு சொல்லிட்டு பார்த்தா விஜய் இங்கே தான் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த மாதிரி மெசேஜ் பண்ணதை பார்த்துட்டு நம்ம காவேரி ஷாக் ஆகுறாங்க. என்ன மாமி வந்து ஒரு 10 நாளாச்சும் ஆகும்னு சொன்னாங்க, இப்போ என்ன இவர் வந்து இப்போயே வந்து நிற்கிறாரு, போயிட்டு கொஞ்ச நாள் கூட ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம காவேரி இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இங்கே நம்ம காவேரி மெசேஜை பார்த்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்கு தெரியுது. இப்போ காவேரி, நீ வெளியே வரையா இல்லை நான் உள்ளே வரட்டுமா சொல்லு, உனக்கு ஓகேனா நான் உள்ளே வந்துடுறேன், ஆனால் தேவையில்லாமல் அத்தை தான் டென்ஷன் ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் இருந்துக்கிட்டு சொல்கிறாங்க. உடனே காவேரி இருந்துக்கிட்டு தயவு செஞ்சு வந்துடாதீங்க, நானே வரேன், ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பதிலுக்கு நம்ம காவேரியுமே வந்து மெசேஜ் பண்ணுறாங்க, ரிப்ளை பண்ணுறாங்க. இங்கே காவேரி பக்கம் இருந்து ரிப்ளை வரவுமே விஜய்க்கு செம்ம ஹாப்பியாகிடுது. அப்போது காவேரி இப்போ வந்துருவா, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம், ஐயோ ஏன்டா விஜய் உன்னால் பொறுக்க முடியலையா, உன் பொண்டாட்டி உன் பிள்ளையை பார்க்காம அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவரே வந்து தன்னந்தனியாக வந்து புலம்பிட்டு இருக்கிறாரு. இங்கே அப்புறம் பார்த்தீங்கன்னா 5 நிமிஷம் கழிச்சு நம்ம காவேரி வந்து வராங்க. ஸ்ட்ரெயிட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே விஜயை கூப்பிட்டு அவரோட வீட்டுக்கு போயிடுறாங்க. என்ன உங்களுக்கு பிரச்சனை, என்ன தான் பேசணும், வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கையை தரன்னு இழுத்துட்டு போயிடுறாங்க. யாராச்சும் ஏன்னா எல்லாருமே வீட்டில் பேசிகிட்டு இருக்காங்க, டவக்குன்னு யாராச்சும் வெளியே வந்து பார்த்துட்டா அவ்வளோதான், கொஞ்சம் பிரச்சனையாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி யோசிச்சுட்டு நம்ம காவேரி விஜயை தனியாக கூப்பிட்டு பேசலாம்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதே டைமில் பார்த்தீங்கன்னா இங்கே சாரதாமாவும் இவ எங்கே போகிறா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நோட் பண்ணுறாங்க. இங்கே காவேரி பின்னாடியே போயிட்டு பார்க்குறாங்க. காவேரி விஜய் வந்து அங்கே வீட்டுக்குள்ளே போகிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சாரதாமா ரொம்பவே ஷாக்கோட பார்க்குறாங்க. இவளுக்கு இன்னும் அந்த பையன் மேலே பாசம் தான் இருக்குது, சும்மா நடிச்சிட்டு இருக்கிறா போல், நம்ம முன்னாடி மட்டும் பேசாமல் இருக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா என்ன தான் வந்து இவ பேச போகிறான்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம், இவ ஆளே சரியில்லை, இவ வந்து ஒரு நினைப்பிலேயே இல்லை, இப்போல்லாம் வந்து ரொம்பவே மாறிட்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே சாரதாமா இருந்துக்கிட்டு போயிட்டு என்னதான் 2 பேரும் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கேட்கலான்னு சொல்லிட்டு போயிட்டு நிற்கிறாங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் இருந்துக்கிட்டு உடனே காவேரி வயிற்றுல காதை வச்சு கேட்குறாரு, என் பையன் இன்னும் என் குழந்தை ஒன்று உதைக்கிறானா, என்ன தான் பண்ணுறா, சமத்தா இருக்கிறானா இல்லை இந்த மாதிரி சேட்டைக்கார பையனா இருக்கிறானா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் இருந்துக்கிட்டு கேட்குறாரு. உடனே இங்கே காவேரிக்கு ரொம்பவே ஷாக் ஆயிடுது. என்ன 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 பேசுகிறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இங்கே எதுவுமே தெரியாத மாதிரி நம்ம காவேரி இருந்துக்கிட்டே கேட்குறாங்க. என்னவா, என்ன என்கிட்டயும் மறைக்கிறியா காவேரி, இதுக்கப்புறம் என்கிட்ட நடிக்காத, எனக்கு எல்லாமே தெரியும், விஷயம் தெரிஞ்சிருச்சு சரியா, வயிற்றுல யார் இருக்கா, என் செல்லக்குட்டி தானே இருக்கிறான், இதுக்காக தானே என்னை கோயிலுக்கு வர சொன்னால் என்கிட்ட வந்து பேசணும்னு நினச்சி இப்படி மறைச்சிட்டியே, எவ்வளோ சந்தோஷமான விஷயத்த நீ வந்து இப்படி லேட் பண்ணிட்டியே, நான் யாரோ சொல்லி வந்து தெரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு நிலைமை ஆகிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே விஜய் இருந்துக்கிட்ட சொல்கிறாரு. விஜய் சொன்னதுக்கப்புறம் இங்கே காவேரிக்கு ரொம்பவே ஷாக்காக இருக்குது. என்ன இவர் தெரிஞ்சிருச்சா நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருக்குது, யார் சொல்லியிருப்பா, ஒருவேளை நிவின் தான் அவசரப்பட்டு சொல்லியிருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்களே நினச்சிக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம காவேரி இருந்துக்கிட்டு விஜய்கிட்ட சாரி கேட்குறாங்க. சாரிங்க, நான் சொல்லணும்னு சொல்லிட்டு நான் ரொம்பவே ஆசைப்பட்டேன், ஆனால் வெண்ணிலா ப்ராப்ளம் முடியுங்குள்ள எனக்கு இதை பற்றி சொல்ல ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்தது, அதனால தான் சரி அந்த பிரச்சனை முடியட்டும், வெண்ணிலா
விஷயத்தில் நீங்கள் ஒரு முடிவெடுத்ததுக்கப்புறம் நான் இதை பற்றி சொல்லிக்கலாம்னு சொல்லிட்டு நினச்சேன். அந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க. காவேரி, நீ இப்படி பண்ணது ரொம்பவே தப்பு, சரியா? வெண்ணிலா வெண்ணிலாவை பற்றி நீ எதுக்கு பேசுகிற? வெண்ணிலா என் லைஃப்லேயே கிடையாது. நீ தான் என் லைஃப்பில் மொத்தமும் இருக்க. நான் உன்கிட்ட எத்தனை டைம் தான் சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கே தெரியலன்னு சொல்லிட்டு இங்கே நம்ம விஜய் இருந்துக்கிட்டு வந்து சொல்லிட்டு இருக்கிறாரு. சரி, சாரிங்க, விடுங்க, இப்போ தான் தெரிஞ்சிருச்சுல, சந்தோஷம் தானே அப்படின்னு சொல்லிட்டு வந்து இங்கே நம்ம காவேரி இருந்துக்கிட்டு கேட்குறாங்க. ரொம்பவே சந்தோஷம். சரி, உங்களுக்கு எப்படி தெரியும் இந்த விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி கேட்குறாங்க. அதான் நம்ம மாமி இருக்காங்கள, அவங்க தான் வந்து எனக்கு ஃபோன் போட்டிருந்தாங்க. அப்போ தான் வந்து நான் விசாரித்தேன், இங்கே பக்கத்து வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது தான் மாமி விஷயத்த சொன்னாங்க. உடனே பார்த்தீங்கன்னா இங்கே காவேரிக்கு ரொம்பவே ஷாக் ஆயிடுது. என்ன, மாமிக்கு எப்படி இதை தெரியும்? ஓ, மாமிக்கு விஷயம்னா அப்போது இதை பற்றி தான், கங்கா அக்கா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்களே அதை பற்றி தான் வந்து சொல்லியிருந்திருப்பாங்க. இவர் தப்பாக புரிஞ்சுக்கிட்டாரு போல். ஆனால் இது தானே உண்மை, நானும் தானே ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி நினச்சிட்ருக்குறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா விஷயத்தையும் சொல்கிறாங்க. மாமி சொன்னது என்ன கிடையாதுங்க, கங்காக்கா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம காவேரி இருந்துக்கிட்டு சொல்கிறாங்க. உடனே நம்ம விஜய் இருந்துக்கிட்டு ஷாக் ஆகுறாங்க. என்ன காவேரி, என்ன சொல்கிற? அப்போது நீயும் தானே ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. ஆமாம், நான் இருக்கிறேன், ஆனால் இந்த விஷயம் யாருக்குமே தெரியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நடந்த எல்லா விஷயத்தையும் பார்த்திங்கன்னா நம்ம விஜய்கிட்ட வந்து ஷேர் பண்ணுறாங்க. இந்த விஷயம் வந்து நிவினுக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டுக்கு மட்டும்தான் தெரியும். நிவினுக்கு கூட அன்னைக்கு வந்து நான் உங்களை பார்க்குறதுக்காக கோவிலில் வெயிட் பண்ணப்போ என்னால் முடியலை, மயங்கி விழுகிற மாதிரி போயிட்டேன். அந்த டைமில் வந்து நிவின் தான் என்னை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனார். அதனால தான் அவருக்கே விஷயம் தெரிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டு பார்த்தீங்கன்னா விஜய்க்கு ரொம்பவே ஷாக் ஆகுது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, எதுக்காக காவேரி நீ இன்னும் வீட்டில் சொல்லாமல் இருக்க? இந்த ஒரு விஷயம் போதாதா? நம்ம 2 பேத்தையும் அவங்களே சேர்த்து வச்சுருவாங்க. நீ இப்படி பண்ணுறது ரொம்பவே தப்பு காவேரி. நம்ம குழந்தை என்ன பாவம் பண்ணுச்சு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இங்கே விஜய் இருந்துக்கிட்டே சொல்கிறாங்க. இங்கே காவேரி இருந்துக்கிட்டே எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குங்க. இந்த விஷயம் தெரிஞ்சால் மட்டும் எப்படி அம்மா ரியாக்ட் பண்ணுவாங்க? அம்மா கோவப்படுவாங்களான்னு சொல்லிட்டு ரொம்பவே பயமாக இருக்குது. ஒன்று சொல்லவா? அக்காவை எவ்வளோ நல்லா பார்த்துக்கிறாங்க தெரியுமா? பார்க்கும்போது எனக்கு அப்படியே ஏக்கமாக இருக்குது. இந்த உண்மை தெரிஞ்சால் என்னையும் இப்படி பார்த்துக்குவாங்களா? இல்லை என்னை யாருமே கண்டுக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பயந்துட்டு தான் இருக்கிறேன். என்ன பண்ணுதுன்னே தெரியாமல் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்கே காவேரிக்கு சப்போர்ட்டாக நம்ம விஜய் இருந்துக்கிட்டு வந்து பேசுகிறாரு. காவேரி, இப்படிலாம் வந்து நீ யோசிக்காத. யார் மனசுனாலும் ஒரு குழந்தை வரப்போகுதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சால் கண்டிப்பாக வந்து மாறிடும். எவ்வளோ கோவத்தில் இருந்தாலும். அதுவும் அத்தை மனசை சொல்லவா வேணும்? நீ பார்த்துருப்பேல இப்போ கங்கா விஷயத்தில் எந்த அளவுக்கு அவங்க சந்தோஷமாக இருக்காங்கன்னு. அதே அளவு தான் வந்து உன் விஷயத்துலேயும் அவங்க வந்து சந்தோஷமாக இருப்பாங்க. நீ கொஞ்சம் கூட லேட் பண்ணாத, நீ அத்தைகிட்ட விஷயத்த சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்லி வச்சுக்கிறாங்க. இங்கே காவேரி ரொம்பவே ஃபீல் பண்ணி நம்ம விஜய்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா சாரதாம்மா இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு நிற்கிறாங்க. நம்ம பண்ண தப்புனால வந்து காவேரி இவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கிறாளே, வயிற்றில் ஒரு பிள்ளையை சுமந்துட்டு கூட அதை சொல்ல முடியாமல் நமக்காக பயந்துட்டு இருந்திருக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சாரதாம்மாவுக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்குது. கண்டிப்பாக வந்து சாரதாம்மா நம்ம காவேரியையும் விஜயும் ஒன்று சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ரொம்பவே ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. இனி என்ன மாதிரிலாம் இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்டான விஷயங்கள்லாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்கமிங் எபிசோடை பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்டான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டு கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க.